வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன். இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த வருடத்துக்கு உண்டான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை பொதுப்படையாக நாம் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்பரேட்டுக்கு பெரிய அளவில் எந்த வரிச்சலுகையும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. நடுத்தர மக்களுக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்ற மாதிரியே தான் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது. 12 லட்சம், அதாவது புதிய வருமான வரிப்படி அதாவது 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சலுகையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இதில் நாம் இப்போ இந்த பட்ஜெட்டை பார்க்குறப்ப ஒரு சில துறைகளுக்கு சலுகைகள் வழங்கி இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு இப்போ நாம் எந்தெந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இவி பேட்டரிகளுக்கு சலுகைகள் வழங்கி இருக்கிறாங்க. ஸோ இவி பேட்டரி அந்த இவி பேட்டரி ஓரியன்ட் அந்த துறைகள் கொஞ்சம் முன்னால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் பார்த்துக்க போனோம் அப்படின்னா, லித்தினியம் பேட்டரிகளுக்கு வழங்கி இருக்கிற சலுகைகள்னால பயனடையக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமரராஜா பேட்டரி, அமரராஜா எனர்ஜி மொபிலிட்டி லிமிடெட் அப்படின்னு சொல்லி அமரராஜா பேட்டரியினுடைய பேரை மாற்றி இருக்கிறாங்க. அமரராஜா பேட்டரி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சலுகைக்காகவே காத்திருந்த மாதிரி இந்த கம்பெனியினுடைய டெக்னிக்கல் இப்போ நான் டே சார்ட் போட்டிருக்கிறேன் பாருங்க. கீழ் நோக்கி வந்திருக்குது. கீழ் நோக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 13, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி இன்னைக்கு ஒரு லோ வச்சிருக்குது. அந்த இடத்துல RSI 20 வரைக்கும் கீழே வந்திருக்குது. 20.60 அப்படின்ற இடத்து வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி என்னைக்கு அதை விட லோ வச்சிருக்குது. அதை விட லோனு பார்த்தீங்கன்னா 990 ரூபாய் வரைக்கும் லோ வச்சிருக்கு. ஆனால் அந்த இடத்துல பெரிய அளவில் RSI ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக 29.92 அப்படின்ற அளவுக்கு தான் கீழே வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து இது மேலே போகிறதுக்கு உண்டான ஆரம்பம் கிட்டத்தட்ட 28ஆம் தேதியே அமர்ராஜா பேட்டரி மேலே போகிறதுக்கு உண்டான அந்த அது ஸ்டார்ட் பண்ணிருச்சு, மேலே போகலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு பட்ஜெட்டே ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷனில் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 1035க்கு ஓப்பன் ஆகிருக்குது. 1093 ரூபா 95 பைசா வரைக்கும் ஹை போயிருக்குது. 1035 ரூபாய் லோ, 1069 ரூபாய் 80 பைசாவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துலயே அமர்ராஜா பேட்டரியை நாம் எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த கம்பெனிக்கு நாம் போட வேண்டிய ஸ்டாப் 960 ரூபாய்க்கு கீழே 990 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் போடணும். 990க்கு கீழே க்ளோசிங் பேசிஸ்ல கீழே க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த கம்பெனில இருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஆனா சலுகைகள் அறிவிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து அமர்ராஜா பேட்டரி ஒரு மிகப்பெரிய லாபத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 1069 1070 இந்த ரேஞ்சில் அமர்ராஜா பேட்டரியை எடுத்து வைக்கலாம். அடுத்ததா நாம பார்க்க போற ஸ்டாக் இதே துறையில் இருக்கிற எக்ஸைட் இண்டஸ்ட்ரியும் இதே மாதிரி இந்த லித்தினியம் பேட்டரிக்கு உண்டான அந்த சலுகையினால பயனடைய போற அடுத்த ஸ்டாக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரேட் 385 ரூபாய் 70 பைசா. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கீழ் நோக்கி வந்துட்டே இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28ஆம் தேதி, அதே மாதிரி 28ஆம் தேதி இன்னைக்கு ஒரு லோ வச்சிருக்குது. 336 ரூபாய் 65 பைசா லோ வச்சிருக்குது. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக்னே சொல்ல முடியும். நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் கொடுத்துருக்குது. அந்த புல் பேக் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரியும் இதுல இருந்து மேலே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 385 ரூபாய் 80 பைசான்ற இடத்துல இருக்குது. இந்த இடத்துலயே எக்ஸைட் இண்டஸ்ட்ரி எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு 28ஆம் தேதியினுடைய லோவ கீழே க்ளோசிங் பேசிஸ்ல, அதாவது 336 ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் பேசிஸ்ல இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிடணும். கொஞ்சம் குறைவா பணம் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸைட் பேட்டரியை எடுத்து வைக்கலாம். அமர்ராஜா பேட்டரி 1000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை எடுத்து வைக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ்ல நாம பார்க்க போற பங்கு ஈசி மை ட்ரிப்
இது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் ஈஸி மை ட்ரிப். பட் இந்த கம்பெனிக்கு இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கிற சலுகைகள்னால மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 14 ரூபாய் 55 பைசாவில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனியை வந்து நாம் எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த கம்பெனிக்கு 9 ரூபாய்க்கு கீழே நாம வந்து ஸ்டாப் போடணும். 9 ரூபாய் தான் இந்த கம்பெனியோட ஸ்டாப். 9 ரூபாய்க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனியிலிருந்து எக்ஸிட் ஆயிடணும். ஈஸி மை ட்ரிப் பிளானர்ஸ் இந்த கம்பெனியை வந்து நம்ம தைரியமா எடுத்து வைக்கலாம். இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனி வாங்குறதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா ஃபண்டமெண்டலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பெரிய லெவலில் கடன் எல்லாம் ஒன்றும் இந்த கம்பெனி கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இது வரைக்கும் பெரிய கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை வந்து கொடுக்காத ஒரு கம்பெனி. பட் ஆனால் ஒரு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் போட்டுட்டு ஈஸி மை ட்ரிப் இந்த கம்பெனியும் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து வைக்கலாம். ஏன்னா வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இந்த காரணத்தினாலேயே இது மேல் நோக்கி போகும்னு சொல்ல முடியாது. பட் டெக்னிக்கலாகவும் வந்து ஓகே வாங்குற இடத்துல தான் இந்த கம்பெனி வந்து இருக்குது. ஸோ ஈஸி மை ட்ரிப்பையும் நாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபினான்ஷியல் அட்வைஸரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த லித்தினியம் பேட்டரி கொடுத்துருக்கிற சலுகையினால ஓலா பேட்டரியும் லாபம் அடைய போகுது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியும் நாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனி வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்துருக்குது. நேற்று வந்து ஒரு நல்ல புல் பேக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் தான் கொடுத்துருக்குது. 75 ரூபாய் 90 கிட்டத்தட்ட 76 ரூபாயில் ஓப்பன் ஆகிருக்குது. 80 ரூபா வரைக்கும் மேலே போய் 81 ரூபா வரைக்கும் 80 ரூபாய் 80 பைசா வரைக்கும் மேலே போயிருக்குது. 75 ரூபாய் லோ 76 ரூபா 30 பைசாவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. தைரியமா இந்த கம்பெனியை வந்து நாம வந்து எடுத்து வச்சுட்டு இந்த கம்பெனிக்கு நாம போட வேண்டிய ஸ்டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 64 ரூபாய்க்கு கீழே வந்து ஸ்டாப் போடணும். 64 ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் போட்டுட்டு இந்த கம்பெனியும் எடுத்து வைக்கலாம். இந்த கம்பெனி குறைந்தபட்சமா இப்ப வந்து இதுல இருந்து புல் பேக் ஆகி மேலே போக ஆரம்பிச்சுன்னா குறைந்தபட்ச டார்கெட் வந்து ஒரு 100 ரூபாய் வரைக்கும் மேலே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஓலா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்குது. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கலும் வந்து நாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நாம பார்க்க போற கம்பெனி ட்ரெண்ட். இந்த கம்பெனி எத்தனை வாங்க முடியும்னு சொல்லி தெரியல. ஏன்னா ரேட் ரொம்ப அதிகமான ஒரு ரேட்டு தான் இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ரேட்டு தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு கண்டினியூவான ஒரு விலை வீழ்ச்சியை சந்திச்சு ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 8,345 ரூபாயிலிருந்து அக்டோபர் மாசத்திலிருந்து கண்டினியூவா கீழ் நோக்கி வந்து மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக் எடுக்கிற மாதிரி மேலே போயிட்டு மறுபடியும் 7,493 ரூபாயிலிருந்து கீழ் நோக்கி வந்து என்ன நடந்திருக்குதுன்னா கிட்டத்தட்ட 5,317 ரூபாய் வரைக்கும் கீழ் நோக்கி வந்திருக்குது. இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு சின்ன சலுகை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியும் மேல் நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று ஒரு புல் பேக் நடந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக மேலே போயிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு புல் பேக் கொடுத்துருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு 5,780 ஓப்பன் ஆகி 6,179 ரூபா வரைக்கும் ஹை போயிட்டு 5,677 ரூபாய் வந்து லோ 6,137 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ஹைக்கு பக்கத்திலேயே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற 1 மணி 30 நிமிஷம் இந்த நேரத்தில் 6,125 ரூபாயில் இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனியும் நாம எடுத்து வைக்கிற மாதிரி தான் எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு 5,300 ரூபாய்க்கு கீழே வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்டாப் போடணும். கிட்டத்தட்ட 800 ரூபாய் ஸ்டாப் போடணும். ஸ்டாப் போட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய குறைந்தபட்ச டார்கெட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,500 ரூபாய் வரைக்கும் இதிலிருந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,400 ரூபாய் வந்து இதிலிருந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் வந்து 5,300க்கு கீழே வந்து க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் வந்து போட்டுட்டு ட்ரெண்டையும் நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்ததாக நான் சொல்ல போகிற கம்பெனிக்கு பெரிய அளவு சலுகை எந்த சலுகையுமே கிடையாது. ஆனாலும் இந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியை வந்து நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 70 ரூபாயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் வெறும் 70 ரூபாய்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த கம்பெனி மேல் நோக்கியே தான் போயிட்டு இருக்கோம். இந்த கம்பெனிகிட்ட நிறைய ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 2ஆம் தேதி அதாவது ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து ஒரு ஹை வச்சுட்டு அதிலிருந்து கீழ் நோக்கி வந்து கிட்டத்தட்ட ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஹெவி ஃபால் கொடுத்துருக்குது. அந்த அதாவது ஹையிலிருந்து
795 ரூபா 40 பைசான்னு ஒரு ஹை வச்சிருக்குது. அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 420 ரூபா வரைக்கும் வந்திருக்குது. ஹெவி ஃபால் ஆகியிருக்குது. கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே 370 ரூபா வந்து ஃபால் ஆகியிருக்குது. அதிலிருந்து இப்போ புல் பேக் ஆகி மேல் நோக்கி போயிட்டு இருக்குது இந்த கம்பெனி. 516 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரிசல்ட் நல்லா இருந்ததுனால தான் வந்து நேற்று ஒரு அருமையான ஒரு மேல் நோக்கி அருமையாக மேல் நோக்கி போயிருக்குது. இன்றைக்கும் வந்து அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ சமீபத்தில் வச்ச லோவான 420 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் வச்சுட்டு இந்த கம்பெனியை நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். கல்யாண் ஜுவல்லரி இதிலிருந்து மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 600 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆக்சுவலாக இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுமான்னு தெரியாது. பட் 600 ரூபா வந்து உறுதியாக இந்த கம்பெனி வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ நாம் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிற கம்பெனிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமர்ராஜா பேட்டரி வந்து 100% இந்த கம்பெனி வந்து பை தான். டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு சலுகைகளும் கொடுத்துருக்குறாங்க. லித்தினியம் பேட்டரிக்கு உண்டான அந்த சலுகை வந்து கண்டிப்பாக இந்த கம்பெனியை வந்து மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய கம்பெனி. பட்ஜெட்டுக்காகவும் சரி டெக்னிக்கலாகவும் இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அடுத்ததான் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தினியம் பேட்டரிக்கு உண்டான அந்த சலுகைனாலையும் டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருக்கிறதால இந்த கம்பெனியும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. எங்கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேற எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட், ஈஸி மை ட்ரிப் இந்த கம்பெனியை வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனி வந்து ஒரு 15 ரூபா 14 ரூபா 50 பைசா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. இந்த கம்பெனியை வந்து வாங்கி வைக்கலாம். ஆனால் அந்த கம்பெனிக்கு உண்டான ஸ்டாப் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டாப். அதாவது 14 ரூபா ஸ்டாக்குக்கும் 9 ரூபாய்க்கு கீழே இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ஸ்டாப் போட்டு வெயிட் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எத்தனை வாங்க முடியும்னு சொல்லி தெரியாது. அடுத்ததாக நாம வந்து ட்ரெண்ட் இந்த கம்பெனியை நாம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி வந்து 6096 ரூபாய் இந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி 5300 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் போட்டு இந்த கம்பெனி நம்ம வந்து எடுத்து வைக்கிற மாதிரி தான் எடுத்து வைக்கலாம். இந்த கம்பெனி எத்தனை வாங்க முடியும்னு சொல்லி தெரியல. ஏன்னா 6000 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் பெரிய தொகை. ஒரு ஸ்டாக் வந்து 6000-7000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். இந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த கம்பெனியும் நாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக நாம் வந்து ஓலா எலக்ட்ரிக்கல் இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஓலா எலக்ட்ரிக்கல் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய பண்ண சொல்கிற ஒரு ஸ்டாக். பட் இந்த கம்பெனி வந்து நம்ம துணிஞ்சு எடுத்து வைக்கிற மாதிரி தான் எடுத்து வைக்கலாம். இந்த கம்பெனிக்கு 64 ரூபாய்க்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இருக்கிற 76 ரூபாய் 75 ரூபா அப்படின்ற ரேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து கல்யாண் ஜுவல்லரிக்கு பட்ஜெட்டுக்காக எடுக்க சொல்லி இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலுக்கு அப்புறம் மேல் நோக்கி போயிட்டு இருக்குது இந்த கம்பெனியும் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்து வைக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.